வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்టిక్యులர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்கங்க. எந்த அளவுக்கு வித்தியாசம்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கதை முழுக்க பேசி இருக்கவே மாட்டாங்க. அதாவது இந்த கதை முழுக்க எந்த ஒரு டைலாக்கும் வராது. ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த கொலையை விசாரிக்கிறதுக்காக போவாங்க. எந்த ஒரு இடத்துலயும் பேசாம இந்த கேஸை இவங்க சால்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதாவது வெளிநாட்டுலலாம் வந்து மேஸ் மாதிரி அமைச்சிருப்பாங்கல்ல, அதாவது புதிர் இடம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நிறைய பசங்க போவாங்க. அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக சில பசங்க வராங்க. அந்த பசங்கள்ல ஒரு பையன் இறந்து போயிடுறான். கொலை பண்ணது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை சால்வ் பண்றதுக்காக தான் சிஐடி ஆபீசர்ஸ் களம் இறங்குறாங்க. சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். ஆக்சுவலா இதுல மெயின் கதை கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. அதை சொல்லாம நான் ஸ்கிப் பண்ண விரும்பல. நான் அதை சொல்றேன், பட் அதுல முடிவு வராது. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரியா? எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். இப்ப சிஐடியோட ஹெட்டான ஏசிபி நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு போல, அதை பார்வையிடுறதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் பார்வையிட்டு இருக்கும் போது வேற யாரோ லாங்ல இருந்து இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கவனிச்சிட்டு இருக்கவங்க கையில ஒரு கன் இருக்கு. இந்த ஏசிபி கதையை முடிக்கிறதுக்காக தான் குறி பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்படி குறி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஏசிபி இருக்காருல, அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதனால குறி மிஸ் ஆயிருது போல. சரி, மேற்கொண்டு ஃபாலோ பண்ணா என்னன்ற மாதிரி அந்த மர்ம நபர் இருக்காருல, ஏசிபியை ஃபாலோ பண்ணி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மெயின் கதைக்கு நம்ம வந்துருவோம். மிஸ்ட்ரி ரூம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஜாலியா இந்த இடத்துக்கு வந்து ஃபன் பண்ணலாம் போல. நிறைய மிஸ்ட்ரியான இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல அவங்க ஜாலியா விளையாடிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல ஒரு கொலை விழுந்திருக்கு. சிஐடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா சிஐடி இருக்காங்கல்ல, கதவெல்லாம் லாக் பண்ணுங்க, யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 6-7 ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுல ஒரு நபர் தான் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருதுங்க. இவங்களுமே பார்க்கிறதுக்காக அந்த ரூம்குள்ள வந்துடுறாங்க. அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லாக் ஆன மாதிரி இருக்காங்க. இறந்து போன நபரோட பேரு பாபுன்னு வச்சுப்போம். இப்ப பாபுவை செக் பண்றதுக்காக பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய டிசைன்லாம் இருக்குல்ல, பங்கஜுமே அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுல எலும்பு கூடு மாதிரி ஒரு டிசைன் இருக்கு, வாய் திறந்த மாதிரி இருக்கு. இவருமே கையை விட்டு பார்க்கலான்ற மாதிரி அந்த வாய் கிட்ட கையை விடுறாரு. அப்படி கையை விடும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புகை வர ஆரம்பிக்குது. என்ன புகை வருது, ஏதோ கேஸ் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த பிளேஸோட செட்டப்பே அதுதான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க நபர் சொல்றாரு. இங்க இருக்க நபர்ல அங்க இருக்க போர்டை காட்டுறாரு. அந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது தெரியுமா, இவங்களால பேச முடியல. இவங்க பேசுறாங்க, ஆனா இவங்க பேசுறது பக்கத்துல இருக்க யாருக்குமே கேட்கல. என்ன இப்படி ஆகுதுன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்த ரன் பண்ற நபர் இருக்கார்ல, சரி இது அந்த மாதிரி கேஸ், அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம பேசுறது யாருக்குமே கேட்காது சார், ஃபன்னுக்காக இந்த மாதிரி நிறைய ரூம் இருக்கு, அந்த ரூம்ல தெரியாம இவர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அடுத்த 1 மணி நேரம் யார்கிட்டயும் பேச முடியாதுன்றது இவங்களுக்கு தெரியுது. பேசாம எப்படி விசாரணை பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த கேஸை சுவாசிச்சுக்கிட்டே இருக்க முடியல. இங்க இருந்து முதல்ல வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வெளியே கூட்டு வந்துடுறாங்க. அதாவது இங்க நிறைய ரூம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு இவங்க கூட்டு வந்துடுறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடத்த நடத்துறவங்க எல்லாருக்குமே தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. பங்கஜ் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு வராரு. பங்கஜ் பேச முடியாது, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அபிஜித்தும் சொல்றாரு. இப்ப எல்லாருமே ஓகே தானன்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதுல யாரோ ஒருத்தர் தான் பாபுவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு பர்த்டே பொண்ணா இருப்பாங்க. அவங்களோட பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்ப டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே நேம், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க நம்பர் என்னன்றதெல்லாம் எழுதி தாங்கன்ற மாதிரி எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு சஸ்பெக்டா நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தங்க பேரு பிரியா, இன்னொருத்தங்க பேரு நேகா. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே அந்த டீடைல்லாம் அந்த பேப்பர்ல எழுதி தந்துட்டு இருக்காங்க. நீங்களும் எழுதி தாங்கன்ற மாதிரி இந்த இடத்தை நடத்துறவங்க கிட்டயும் கேக்குறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் நடத்துறாங்க போல, டீடைலா வாங்கிடுறாங்க. அந்த புகைலாம் வந்ததுனால பாடியை பார்க்காம வந்துட்டாங்கல்ல, இப்ப போய் பாடியை பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் அந்த டாக்டரை கூட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க. அந்த டாக்டருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன கன்னால ஷூட் பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி அபிஜித் சிக்னல்ல சொல்றாரு. இல்ல அபிஜித், கன்னால ஷூட் பண்ண மாதிரி இல்ல, கத்தி வச்சு குத்துற மாதிரி இருக்கு. அந்த கத்தி இந்த மாதிரி கத்தியா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்கையிலேயே இவர் சொல்லிட்டு இருக்காரு. அபிஜித்தும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கு போலியே, இந்த சைடே வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த சைடே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. மர்டர் வெப்பன் இங்க தானே இருக்கணும், எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இங்க இருக்கவங்க மறைச்சு கூட வச்சிருக்கலான்ற மாதிரி இவங்களுக்கு டவுட்டா இருக்கு.
கொலை பண்ணவன் கையில கண்டிப்பா ரத்தம் ஒட்டிட்டு இருக்கோம்ல, அவங்க எல்லாரையும் நல்லா செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எக்ஸாக்டா அந்த கத்தியை எப்படி குத்தி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. தோ இந்த மாதிரி தான் குத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப யாரோட கையிலயாவது ரத்தத்தோட ட்ரேஸ் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் ரத்தத்தை கையில இருந்து வாஷ் பண்ணிட்டாலும் இவங்க ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அது மூலியமா கையில ரத்தம் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேலையும் வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப ஏசிபி ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. ஏசிபி கார்ல வந்துட்டு இருக்காருல, ஒரு கார் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றத கண்ணாடி வழியா இவர் கவனிச்சிடுறாரு. யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. ஃபாலோ பண்ற நபரை இன்னும் முழுசா நமக்கு காட்டல. அவர் இவரை போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு போல. இப்ப அந்த கதைக்கு வந்துருது. அந்த ரூம்குள்ள இவங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஜித் இருக்கார்ல, நீங்க 2 பேர் ரூமை போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு பூர்வியும் பங்கஜம் கிளம்பி போறாங்க. இந்த சமயம் அபிஜித் தயா 2 பேருமே சேர்ந்த மாதிரி சிசிடிவியை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அந்த ரூம்லயும் சிசிடிவி இருந்திருக்கும். அதை பார்க்கறதுக்காக தான் 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டே தான் வராங்க. அந்த பொண்ணோட பர்த்டேவை சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த பாபு தான் பயங்கர ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ரூம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பங்கஜ் செக் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரூம்ல வேற ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் கிடைக்குதான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நீளமான கத்தி வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்கோன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நீளமான கத்தி எங்கேயும் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியல. இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரூமோட கதவு ஓபன் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி பூர்வி யோசிக்கிறாங்க. இத பத்தி அங்க இருக்க பங்கஜ் கிட்ட சொல்றாங்க. சரி உள்ள போய் பாப்போம்ன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க ஃபுட்டேஜை பார்க்கறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பாபு இருக்காரு பாத்தீங்களா, அவரே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. கைஸ் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் கைஸ், எங்க அந்த சாவி இருக்குன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. சுத்தி முத்தி அவங்களும் தேடுறாங்க. பசில் மாதிரி சால்வ் பண்ணாதான் அந்த சாவி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பசில சால்வ் பண்றதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஃபன்னுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவரே தான் லாக் பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல கீயை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த கேமோட கான்செப்ட் படி இவங்களும் கீயை தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு க்ளூவா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, அந்த சாவியை கண்டுபிடிச்சிடுறாங்க. சாவியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஓபன்லாம் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் ஸ்ப்ரே அடிச்சு ஒவ்வொருத்தரா செக் பண்ணிட்டு இருந்தார்ல, இங்க வேலை பார்க்குற பொண்ணையும் பையனையும் செக் பண்ணணும்னு சொல்றாரு. எதுக்கு சார் எங்களை செக் பண்றீங்கன்ற மாதிரி 2 பேருமே கேக்குறாங்க. இல்ல உங்களையும் செக் பண்ணணும் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு தயங்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுமே பக்கத்துல வராங்க. அந்த இடத்துல வென்டிலேட்டருக்கு வழி விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வழி இருக்கு. அந்த வழியா பூர்வியும் பங்கஜம் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு இருக்கிறத ஒரு நபர் போன்ல இருக்க கேமரா மூலியமா பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அங்கெல்லாம் கேமரா செட் பண்ணிருக்கு போல, அதெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்க நபர் இடத்தை இவங்க ரீச் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு வழியா போயிடுறாங்க. நல்ல வேலை இந்த இடத்துக்கு வரலன்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரு. நிறைய ரூம் இருக்குன்றதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. சாவியை வச்சு அந்த விலங்க ஓபன் பண்ணிடுறாங்க. இப்ப பர்த்டேவை கொண்டாட ஆரம்பிக்கலான்ற மாதிரி பர்த்டே சாங்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஜாலியா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல புகை மாதிரி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு 5 செகண்ட் சட்டுன்னு லைட் ஆஃப் ஆகுது. என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல லைட் வந்துருது. அப்படி லைட் வரும்போது பாபு மட்டும் விழுந்து கிடக்குறாரு. அப்படிதான் பாபு கொல்லப்பட்டிருக்காரு போல. சோ எவ்வளவு நேரம் லைட் ஆஃப் ஆச்சுன்றதை எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்டா இவங்க எண்ணி பாக்குறாங்க. 5 செகண்ட் தான் லைட் ஆஃப் ஆகுது. 5 செகண்டுக்குள்ள இவன் இறந்து போயிருக்கானா எப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ பக்கத்துல இருக்கவங்க தானே கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. யார் யாரு எந்தெந்த பொசிஷன்ல லைட் போறதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்றதை இவங்க செக் பண்றாங்க. இதை ஒரு போட்டோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் சரி தயாவும் சரி ஒரு போட்டோ மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. இப்பதான் ஏசிபியை ஃபாலோ பண்றது யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு எபிசோட்ல ஆயுஷ்மான் ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு ஏசிபிக்கு தெரியுதுல, வேணும்ட்டே ஒரு பார்க்கிங் கிட்ட காரை கொண்டு போயிடுறாரு. இப்ப வேகமா காரை விட்டு இறங்கி மறைஞ்ச மாதிரி ஒளிஞ்சுக்கிறாரு. இவர்கிட்ட தான் கன் இருக்குல்ல, வரவன ஷூட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாபுவோட பாடியை கொண்டு போறதுக்காக ஆளுங்களை வர வச்சிருப்பாங்க. இப்ப ஆளுங்க பாபுவோட பாடியை இங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப தயங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கையை காமிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கும் செக் பண்ணி முடிச்சிடுறாரு. இப்ப என்ன தெரிய வந்தது அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக வராரு. ஆக்சுவலா யாரோட ஒரு கையிலயும் பிளட் ட்ரேசஸே இல்ல, இவங்க யாரும் சம்பந்தப்பட்ட மாதிரியே எனக்கு தோணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இவங்க யாருமே சம்பந்தப்படலனா யார் அவனை வந்து கொலை பண்ணிருப்பா, எப்படி இது பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாரையும் சந்தேகமா பாக்குறாங்க. எல்லாருமே கொஞ்சம் தெருன்னு முழிச்சிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பங்கஜ் இருக்காருல, யாரு குற்றவாளின்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மெசேஜ் மூலியமா பூர்வி கிட்ட சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பூர்வி ஆச்சரியப்படுறாங்க. உனக்கு அனுப்பியிருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அனுப்பியிருக்காருன்ற மாதிரி இவங்க எடுத்து செக் பண்றாங்க. பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்குன்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காரு. ஆமா, இவங்க எல்லாம் பண்ணலனா பேய் தானே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, பேய் பிசாஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அட போடா, இத போய் அபிஜித் சார் கிட்ட சொல்லவான்ற மாதிரி கேக்குறாங்க. வேணாம் வேணாம், என்ன திட்டுவாரு அப்படின்ற மாதிரி இவருமே கண்ட்ரோல் பண்றாரு. சும்மா ஃபன்னுக்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. இவங்கள யாரு பண்ணிருப்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்ற மாதிரி அபிஜித்தும் யோசிக்கிறாரு. அந்த ரூமுக்கு போய் பாத்துறலான்ற மாதிரி அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. அதாவது எந்த பொசிஷன்ல எப்படி குத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு, பொசிஷனை நோட் பண்ணிருக்கோம்ல, யாரு பக்கத்துல இருந்திருக்காங்க, அவங்க எப்படி குத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்றத மெஷர் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. சோ இப்ப எல்லாரையும் ஒவ்வொரு பொசிஷன்ல நிக்க வைக்கிறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல நின்றுப்பாங்க. அந்த மாதிரி பாபுக்கு பக்கத்துல ஒருத்தங்க நின்றுப்பாங்க. அந்த பர்த்டே பொண்ணு தான் நின்றுப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு கத்தியை வச்சு குத்திட்டா, அந்த கத்தியை ஒளிச்சோம் வச்சிட்டா 5 செகண்ட்ல இதை பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காருல, ஒரு ஸ்கேல கத்தி மாதிரி எடுத்துக்கிறாரு. இதுதான் கத்தின்னு வச்சுக்கோங்க, லைட் ஆஃப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. 5 செகண்டுக்குள்ள குத்திட்டு அதை ஒளிச்சு வைக்க முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாரு. அப்படிலாம் ஒளிச்சே வைக்க முடியல. குத்துறதுக்கே 5 செகண்ட் ஆயிருது, அப்புறம் எப்படி ஒளிச்சு வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல அந்த பர்த்டே பொண்ணு நின்ன இடத்துல இருந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. சரி, இந்த சைடுல இருந்து ட்ரை பண்ணலான்ற மாதிரி வேற ஒரு சைடுல இருந்து ட்ரை பண்றாங்க. இப்படி எல்லா சைடும் ட்ரை பண்றாங்க. கண்டிப்பா 5 செகண்ட்ல குத்திட்டு ஒளிச்சு வச்சிருக்க முடியாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப பூர்வி இருக்காங்கல்ல, இந்த வழியா ஒரு ரூம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. அதாவது இவங்களை சந்தேகப்படுற மாதிரி நம்மளுக்கு காட்டணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய எல்லாருமே பயந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி உள்ள நடக்கிறத காட்டுறாங்க. பூர்வி ஏதோ ரூம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, என்ன ரூம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப பூர்வியும் பங்கஜம் பார்த்த ரூமை காட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போன பக்கத்துல ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்க்குலாம் பாஸ் ஆகி போக முடியுதுன்னு சொல்றாங்க. சரி, 5 செகண்ட்ல வெளியே வந்து குத்திட்டு இந்த ரூம்குள்ள போய்க்க முடியுமா ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. போறதுக்கு எப்படியும் 8 செகண்ட் கிட்ட ஆயிருது. அதனால 5 செகண்ட்ல இத பண்ணிருக்கவே முடியாது. இத தாண்டி டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வெளியே இருக்க யாருமே இதுல சம்பந்தப்படலன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அவங்க பிளட்ட வாஷ் பண்ணிருந்தாலும் சரி, இவர் அந்த ஸ்ப்ரே பண்ணார்ல, அது மூலியமா கண்டுபிடிச்சிருக்க முடியும். சோ அவங்க வாஷ் பண்ண மாதிரிலாம் தெரியல, அவங்க கையில பிளட்டே வரலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்னவா இருக்கும், அந்த ரூம்குள்ள போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களும் பூந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க வேற இடத்துல ஒரு ரூட் போகுது. இந்த ரூட்டுக்குள்ள பங்கஜ அனுப்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மர்ம நபர் பார்த்துட்டு இருக்காருல, என்ன இந்த ரூட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பங்கஜ் கிட்ட கேமராவை செட் பண்ணி தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. பங்கஜ் என்ன பாக்குறாரோ அதை இவங்களுமே பார்க்க முடியும். பங்கஜ் இந்த வழியா போ, அந்த வழியா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ல பங்கஜ் அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த மர்ம நபரும் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான்ல, ஏறக்குறைய பங்கஜ் மர்ம நபர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுறாரு. அந்த மர்ம நபருக்கு பயமாயிருது. சட்டுன்னு பங்கஜ் கூட சண்டை போடுறாரு. பங்கஜும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. அங்க வெளியே போற மாதிரி ஒரு வழி இருக்கு, இந்த வழியா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இத பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, உடனே வெளியே போய் அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி தயா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. திரும்பி கதவை லாக் பண்ணிட்டு தான் இங்க இருந்து ஓடுறாரு. அவன் எப்பயோ போயிருக்கலாமே, ஏன் இவ்வளவு நேரம் இருந்தான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இங்க இருந்து யாரெல்லாம் போனாங்கன்றத கண்டுபிடிப்பாங்கல்ல, அதனால சிஐடி போற வரைக்கும் மறைவா ஒளிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சுக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள சிஐடிங்க கண்டுபிடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. தயா தான் வெறித்தனமா துரத்திட்டு இருக்காரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, தயாக்கே ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடறான். பைக்கை நிறுத்தி வச்சிருப்பான், அதை எடுத்துட்டு கிளம்புறான். இதெல்லாம் தயா பாத்துறாருல, இந்த பைக் மூலியமா அவனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. இதை தாண்டி கிளம்பி ஓடும் போது அந்த மர்ம நபர் இருக்கான்ல, அவனோட போனை விட்டுட்டு போயிருக்கான் போல. பங்கஜ் தான் அந்த போனை எடுத்திருப்பாரு. இப்ப பங்கஜும் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த பங்கஜ் இருக்காருல, அவன் போனை விட்டுட்டு போயிட்டான். இந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கு பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. அந்த வீடியோவை பாக்குற தயா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இந்த வீடியோ மூலியமா ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா அந்த கொல்லப்பட்ட நபர் உடம்புல கத்தி ஒண்ணு இறங்கிட்டு போகுது. என்ன கத்தி இறங்கின மாதிரி வீடியோ இருக்கு, ஆனா கத்தி எப்படி இறங்குச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிக்கும் போதுதான் பக்கத்துல இருக்க அந்த மியூசிக் பிளேயரை இவங்க பாக்குறாங்க. அந்த மியூசிக் பிளேயருக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு, ஆனா எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அங்க ஒரு பட்டன் இருக்கு. இப்ப பொறுமையா அந்த பட்டனை பிரஸ் பண்றாங்க. பிரஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த கத்தி இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு வெளியே வந்து இவங்களை குத்துறதுக்கு ட்ரை பண்ணுது. கொஞ்சம் இவங்கள ஒருத்தரே குத்தப்பட்டிருப்பாங்க. நல்ல வேலையே இவங்க விலகி போயிடுறாங்க. சோ இதுக்குள்ள இருந்து தான் கத்தி வந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது.
அந்த சமயம் இந்த மியூசிக் பிளேயருக்கு பக்கத்துல யார் இருந்தா அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருந்தவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. 5 செகண்ட்ல யாருனாலும் பக்கத்துல வந்து பட்டனை பிரஸ் பண்ணிட்டு திரும்பி பழைய இடத்துல போய் நின்றுக்கலாம். சோ யாரோ ஒருத்தர் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி, வெளியே இருக்கவங்க கிட்ட விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இவங்களுமே வெளியே இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த மியூசிக் பிளேயரை விட்டு கொஞ்சம் தள்ளி 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒரு பையன் இருந்திருப்பான், அதே மாதிரி அந்த பர்த்டே கேர்ள் இருப்பாங்க. முதல்ல அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க, நானா எதுவுமே பண்ணல, நானா அந்த பட்டனை பிரஸ்ஸே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப பர்த்டே கேர்ள் தான் பண்ணாலா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஆனா பர்த்டே கேர்ள் இந்த இடத்துல காணோம், எங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தெரியலன்னு எல்லாருமே சொல்றாங்க. எப்படி இங்க இருந்து போயிருக்க முடியும், இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணுன்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. இவங்களுமே கால் பண்றாங்க. பார்த்தா ரிங்டோன் சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. இங்க இருக்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. சரி, ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் பார்க்கலான்ற மாதிரி பார்க்கிறதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க பதட்டமா பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு வாயில இருந்து நுரெல்லாம் தள்ளிட்டு இருக்கு. அவ தற்கொலை பண்ணிருக்கா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. தற்கொலையா இல்ல யாராவது சாவடிச்சிட்டாங்களா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இவங்க தற்கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எதனால யோசிக்கிறாங்கன்னா, பக்கத்துலயே ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து பாக்குறாங்க. நான் தான் இந்த தப்பை பண்ணேன், எப்படியோ நான் சிஐடி கிட்ட மாட்டி பண்ணி எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் இந்த முடிவை எடுத்துட்டேன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப வெளியே ஓடி போனவன் யாரு, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஏசிபி அந்த நபர் ஷூட் பண்றாரு. ஏசிபியும் பதிலுக்கு ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஏசிபி கிட்ட புல்லட் காலி ஆயிருது. புல்லட் இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவன் இருக்கான்ல, இவர் சுடுறதுக்காக வரும்போது அவன் ஷூட் பண்ணிடுறான். இவர் மேல புல்லட் பட்டுச்சா என்னன்னு தெரியல. புல்லட் பட்ட மாதிரி தான் அவன் நினைக்கிறான் போல. அதனால அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு நடந்துலாம் வந்துட்டு இருக்கான். வேற யாராவது எதுக்காக இந்த லெட்டரை எழுதி வச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அதனால செக் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்லாரோட கையெழுத்தையும் பார்க்கிறதுக்காக இவங்க நம்பர் எல்லாம் எழுத சொன்னாங்கல்ல, அதை எடுத்து இவங்க செக் பண்றாங்க. பேரு அட்ரஸ் எல்லாம் எழுதி இருக்காங்க. அதுல பார்த்தா இந்த பொண்ணு கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த பொண்ணு எழுதி தந்தாங்கல்ல, அது கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. மத்தவங்களும் எழுதி தந்திருக்காங்கல்ல, அதுல யார் ஹேண்ட் ரைட்டிங் கூட செட் ஆகுது பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க யாரோட ஹேண்ட் ரைட்டிங் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இடத்த ஒரு பையன் ஒரு பொண்ணு நடத்துறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் பேரு விஷால் அப்படின்றது. அவன் ஹேண்ட் ரைட்டிங் தான் மேட்ச் ஆயிருக்கும். இப்ப விஷாலை பார்க்கிறதுக்காக வெளியே வராங்க. பார்த்தா விஷால் அங்க மிஸ் ஆகுறான். இவங்க வரது தெரிஞ்சுதான் விஷால் எஸ்கேப் ஆயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அவன் எஸ்கேப் ஆகி வெளியெல்லாம் போக முடியாது. இங்கேயே நிறைய ரூம் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த ரூம்ல போய் அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமா பிரிஞ்சு போய் தேடலான்ற மாதிரி பிரிஞ்சுலாம் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க லேசர் ரூம்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேசர் ரூமை தாண்டி தான் அவன் போயிருக்கான். அந்த லேசரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை சாவடிக்காது, ஆனா பயங்கரமா காயத்தை ஏற்படுத்தும். அந்த லேசர்ல படாம தாண்டணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒளிஞ்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த விஷாலை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி விஷாலை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சோ விஷாலி எதுக்காக இதை பண்ணான்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை விஷுவலா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வெளியே போனான்ல, அவன் விஷாலோட ஃப்ரெண்டா இருப்பான். விஷாலுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருப்பான். விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருந்திருப்பாரு. அந்த அண்ணன் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் அடிச்சு தூக்கிடுது. விஷாலும் விஷாலோட ஃப்ரெண்டும் போய் செக் பண்றாங்க. அண்ணன் இறந்து போயிருப்பாரு. அந்த காரை ஓட்டுனது யார் தெரியுமா, பாபுவா தான் இருப்பாரு. அதனால தான் பாபுவை பழி வாங்கணும்ன்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த பழி வாங்குற விஷயத்துக்கு அந்த பர்த்டே கேர்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கா, அவ எதுக்காக ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. ஏன் அன்னைக்கு தான் அண்ணன் ப்ரொபோஸே பண்ணிருப்பாரு. ப்ரொபோஸ் பண்ண அண்ணன் அங்க இருந்து கிளம்பலான்னு கிராஸ் பண்ணிருப்பாரு. அப்பதான் பாபு இருக்கான் பாத்தீங்களா, காரை வச்சு அடிச்சு தூக்கி இருப்பான். இவங்க 2 பேர் பார்க்க வரும்போது அந்த பர்த்டே கேர்லும் பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இன்னைக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணாரு, அதுக்குள்ள இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த பர்த்டே பொண்ணோட பேரு மீரான்னு வச்சுப்போம். மீரா கிட்ட அண்ணன் இன்னைக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு, அதுக்குள்ள அண்ணன் இறந்து போயிடுறாரு. அதுவும் மீராவோட பர்த்டே அன்னைக்கு தான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. அடுத்த பர்த்டேக்கு சம்பந்தப்பட்டவன பழி வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால மீரா கிட்ட நீ வேணும்ட்டே அவங்க குரூப்ல போய் ஃப்ரெண்டா மாறிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மீராவும் ஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க. மீரா நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பட்டனை மட்டும் சாமர்த்தியமா பிரஸ் பண்ணிரு, அந்த கத்தியால அவன் கொல்லப்பட்டுருவான். அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு உள்ள ஒளிஞ்சிருப்பான், நான் சாதாரணமா இங்க இருப்பேன், சிஐடிங்க கண்டுபிடிக்காம கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வெளியே போயிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இந்த விஷால் ஐடியா கொடுத்துதான் இந்த விஷயத்த பண்ண வச்சிருப்பான். ஆனா இப்படி பண்ண வச்ச விஷால் இருக்கான்ல, மீராவை சிஐடி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, மீராவோட கதையை முடிக்கணும்னு யோசிச்சிருப்பான். எல்லாருக்குமே தண்ணி
தந்தான்ல, மீராக்கு தந்த தண்ணியில விஷத்தை இவன் கலந்திருப்பான். மீரா இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களே சூசைட் லெட்டர் எழுதின மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதே மாதிரி இவன் கையெழுத்துல எழுதியிருப்பான். ஆனா இவன் கையெழுத்து கொஞ்சம் டிஃபரெண்டா சிஐடிக்கு தெரிஞ்சதுல அது மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது விஷாலோட அண்ணனை சாவடிச்சவன பழி வாங்குறதுக்காக விஷாலும் விஷாலோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. மீராவையும் அந்த பிளான்ல சேர்த்திருப்பாங்க. ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீராவோட கதையை முடிக்கலான்ற மாதிரி இவன் முடிச்சிருப்பான். மீராவோட கதையை முடிச்சான்ல, அங்க லெட்டர் வச்சது மூலியமா இவன் மாட்டிக்கிட்டான். வெளியே போனவன இவனோட ஃப்ரெண்டு தான். வெளியே போனவன வெளியே இருக்க டீமை தேடி தான் இருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவனையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ உள்ள இருக்க விஷால அரெஸ்ட் பண்ணி இவங்க வெளியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டுமே வந்துடுறான். சோ அண்ணனுக்காக இவங்க பழி வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த பாபு ஆக்சிடென்ட் பண்ணானா சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அதை தான் நீங்க பண்ணிருக்கணும். எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல இவங்களால பேச முடியும். ஆனா அதுக்குள்ள கேஸ சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த சைடுல ஆயுஷ்மான் இருக்காரு பாத்தீங்களா, அவரை ஷூட் பண்ணியாச்சுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா அவரை காணோம். அவர் சட்டுன்னு பின்னாடி இருந்து வந்து இவரை லாக் பண்ணிடுறாரு. என்னப்பா மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப ஆயுஷ்மானோ திரும்பி அவரை ஒரு பார்வை பாக்குறான். முதல்ல கன்னை தான்ற மாதிரி இவரும் கன்னை வாங்கிடுறாரு. இதோடயே இந்த எபிசோடு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த ஆயுஷ்மான் யாரு, எதுக்காக கொல்ல வந்தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா 90 எபிசோட ஆர்டரா பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் எபிசோடு எல்லாத்தையும் மாத்தி தான் போடுறேன். அதனால என்னால தெளிவா அதை சொல்ல முடியல. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.